Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Vivo Y73 இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Vivo என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Vivo Y73 ஓட பாக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ல மிக்ஸ் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது, அண்ட் ட்ரான்ஸ்பரன்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சிருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் அண்ட் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஹெட்ஃபோன் தராங்க, ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு டைமண்ட் கட் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கவே நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் கலர் வேரியண்ட்லேயும் வருது. அதோட இந்த கலர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாகவே இருக்குது. பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் நல்லா மேட் ஃபினிஷ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பண்ண பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு அண்ட் ஸ்பீக்கர் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துட்டு டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. எஸ், இது பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் டிசைனில் தராங்க. பஞ்சுவல் டிசைன் கிடையாது, வாட்டர் டாப் நாச் டிசைன் தான். 6.44 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்லோட் பேனல். பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:09 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.37% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளே தராங்க. பட் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 90 Hz ஆர் 120 Hz கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.0 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோங்க. பின்னாடி கேமராஸ் பற்றி பார்த்துருவாங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அது பக்கத்தில் அப்படி எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கேமரா தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட் தந்திருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, மேக்ரோ டெப்த் தான் தந்திருக்காங்க. அதுக்கு பதில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருக்கலாம். பட் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் அண்ட் ப்ராசஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்டச் ஓஎஸ் 11.1 ஓஎஸ் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கூட ஹீலியோ G95க்கான ஒரு ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண நல்லா நீங்கள் கேம்ஸ் விளாடலாம். பட் இவங்க வச்சிருக்க ப்ரைஸுக்கு இந்த ப்ராசர் கொஞ்சம் கம்மி தான். ப்ராசர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இவங்க வச்ச ப்ரைஸுக்கு இந்த ப்ராசர் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் தராங்க, 128GB ஸ்டோரேஜ் தராங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து விர்ச்சுவல் ரேம் டைப் தராங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து 3 ரேம் எடுத்து லெவல் ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் 3GB எடுத்து 11GB ரேமை வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் விர்ச்சுவல் ரேம். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.72 வாட்/kg கொடுத்துருக்காங்க. பாடிக்கு வந்து 0.48 வாட்/kg கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 170 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 20,990 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராசர் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்க, கரெக்டாக வச்சிருக்காங்களா ஓவராக வச்சிருக்காங்களா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.